சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 90 அதிகாரம் 14-15 எடுத்து சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 90 14-15 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 90 14-15 வாசிங்க பார்க்கலாம். என்ன சிஸ்டர்? நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் மீது கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. நல்ல சத்தமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு தான் ராஜா. இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தான். இந்த வார்த்தை என் சபைக்கு தான். இந்த வார்த்தை எங்களுக்கு தான் ஆண்டவரே. வார்த்தையின் சத்தம் வல்லமையாய் பலமாய் துணிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சில வாழ்க்கையின் சில யதார்த்தத்தை பார்க்க போகிறோம். மோசே, இந்த சங்கீதத்துடைய தலைப்பை வாசிங்க பார்க்கலாம். இந்த சங்கீதத்துடைய தலைப்பை வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய யாருடைய ஜெபமா? சாதாரண மனுஷன் கிடையாது. இவன் யாரா? தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய ஜெபம். மோசே தன்னுடைய ஜெபத்தை இன்னைக்கு அற்புதமாய் வெளிப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் ஒரு நிலையிலிருந்து தன் மனதை இந்த நிலையில் வைத்து அவன் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விருப்பப்படுகிறார். பல ஜெபங்களை நாம் வேதாமத்தில் பார்த்திருக்கிறோம். யாபேசின் ஜெபம், எலியாவின் ஜெபம், கொர்நேலியுவின் ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். இதுல மோசேயின் ஜெபம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய ஜெபம் இது? மோசேயின் ஜெபம். மோசே எவ்வளவு முக்கியமானவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தரை முகமுகமாய் கண்டவர். ஆமென். கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவர், கர்த்தருடைய மகிமையை கண்டவர், கர்த்தரிடத்தில் பிதாவினிடத்தில் பேசும் பாக்கியத்தை பெற்றவர். ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக திறப்புல நின்றவர். அவர் பல வசனங்களை எழுதும் பொழுது இப்படியாக இந்த 14-15 இப்படியாக எழுதுகிறாரு. 14 திரும்ப வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு என்ன பண்ணுங்க? எங்களை சாயங்காலத்தில் உங்கள் கிருபையினால திருப்தியாக்குமா? எப்படி திருப்தியாக்கும்? காலையிலே உமது கிருபையினால எங்களை என்ன பண்ணுங்க ஆண்டவரே? திருப்தியாக்கும். வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஆமேன். மோசே தன் ஜெபத்தில் அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்கும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத நிலைகளுக்குள் மனுஷர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன நிலையில? திருப்தி இல்லாத நிலை. நான் கொஞ்ச காலமா நிறைய மனுஷங்களை பார்க்கிறேன். கிறிஸ்தவர்களுக்குள்ளே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே இன்னைக்கு ஒரு பயங்கர ஒரு தற்பெருமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சர்ச்சுக்கு வரும்போது சைக்கிளில் வந்தேன், சாரம் கட்டி கொண்டு வந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு நான் வேட்டி கட்டி கொண்டு வருகிறேன். இப்பொழுது நான் சைக்கிளில் காற்றில்லாமல் வந்தேன், இப்பொழுது சைக்கிளில் காற்றுடன் வருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே நான் குழந்தை இல்லாமல் வந்தேன். இப்பொழுது நான் குழந்தையுடன் வருகிறேன். ஏனென்றால் இப்பொழுது கல்யாணமாகிவிட்டது. இவையெல்லாம் திருப்தியாக்கும் அனுபவம் அல்ல. Some things it belongs to science. ஆண்டவர் கிருபையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மெட்டீரியலிஸ்டிக் அட்டாச்மெண்ட்டோடு கடவுளை இணைக்கிறத முதல்ல நிறுத்துங்க உங்க வாழ்க்கையில. நீங்க திருப்தியாக வேண்டிய இடமே வேற, நீங்கள் திருப்தி அடைய வேண்டிய சந்தர்ப்பமே வேற, நீங்க திருப்தியாக வேண்டிய சூழ்நிலையே வேற.
வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க பிள்ளை பெற்பாங்களா? வித்தியாசம் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைங்க பிள்ளை பெற்றாங்கன்னா அவர்களை எப்படி உண்டாக பிள்ளை பெறுவதில்லை? துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. வித்தியாசம் வேறு பிரிச்ச அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்தாருன்னா அந்த வீட்டுக்குள்ள சமாதானம். சும்மா சும்மா மொட்டைக்கட்டையா பார்க்க கூடாது. நான் வீடு இல்லாம வந்தேன், வீட்டை கொடுத்தாரு. இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எலியும் பூனையுமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது ஆண்டவர் கொடுத்த வீடு கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எதுக்கு எடுத்தாலும் உலக ஜனங்கள் மாதிரியே பேசக்கூடாது. உலகத்தார், இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்லவே. இன்னைக்கு நம்ம எதுக்கு எடுத்தாலும் வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸோடு நம்மளை மேட்ச் பண்ணி அட்டாச் பண்ணி கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் நல்லா இருந்தால் நம்ம ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கும் அப்படிங்கிற கணிப்பு நமக்குள்ள வந்து விட்டது. இது உலகத்தில் நம்ம நல்ல சக்ஸஸாக இருந்தால் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சுன்னா கடவுள் கூட இருக்கார், அப்படியா? இன்னைக்கு ஒரு மனநிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க தேவ பிள்ளைகளே. மோசே அற்புதமாய் ஜெபிக்கிறார். அதனுடைய முந்தைய சில வசனங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் எதிலே திருப்தியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்குள்ளாக திருப்தியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்குள்ளே எது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதம், எது தேவனுடைய பிள்ளைக்கு மெய்யான ஆசீர்வாதம், எது தேவனுடைய பிள்ளைக்கு மெய்யான சுகம், மெய்யான சமாதானம், மெய்யான ஆசீர்வாதம். ஜீசஸ் கிரைஸ்ட் never had a house but he lived happily, but he lived with God. Amen. Jesus Christ never had a wife but he lived happily, he lived beautifully, he lived successfully. முட்டாள்தனமாக யோசிக்க கூடாது. நான் சபைக்கு வந்தேன், எனக்கு கல்யாணம் ஆகி விட்டது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எல்லாருக்கும் தான் உலகத்தில் ஆகுது, உனக்கு மட்டும் ஆகுது நினைச்சிட்டு இருக்காது. இவைகள் எல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம். இதெல்லாம் நடக்க வேண்டிய டைம்ல நடந்துட்டு இருக்கும். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம், இதுதான் பரலோகம். நீ இழந்து கொண்டிருக்கிற உன்னை, you are losing yourself, you are losing. நீ வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, நீ ஏதோ ஒரு மெய்யான ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறாய். சபை ஏதோ முக்கியமான டாபிக்கும் லைஃப்ல பிசாசு மறைச்சி வச்சு ஏதோ முன்னானவைகளை ஒன்றை பிசாசானவன் உனக்கு மறக்க வைத்து ஏதோ உலகத்துக்கேற்றவைகளை காண்பித்து உன்னை சிந்தனை மண்டலங்களை ஆக்கிரமித்து மறைத்து வைத்து கொண்டிருக்கிறான். இவையெல்லாம் உனக்கு திருப்தியாக்கும் அனுபவம். காலையிலே அவருடைய கிருபையினால் உன்னை அவர் திருப்தியாக்குகிறார். ஐஸ்வர்யவான் லாசருவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐஸ்வர்யவான், அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான். இந்த லாசரு அவன் வீட்டு வாசல்ல கீழே கடந்து புற்கள் என்னது உடம்பு ஃபுல்லா பற்கள் நிறைந்தவனாய், சொறி நிறைந்தவனாய், சரங்கு நிறைந்தவனாய், சலம் நிறைந்தவனாய், புண்கள் நிறைந்தவனாய், வறுமை நிறைந்தவனாய், சாப்பாடு இல்லாதவனாய் இருந்தான். ஆனால் தேவன் அவனை கைவிட்டாரா? சொல்லுங்க. என்ன கையை ஒன்றும் காணும், ஒன்றரை கையில ஒன்றும் காணுமே. ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டாரா? இல்லை ஆணுடைய பிரச்சனை அவனோட்டு போயிட்டா? ஆபராம் மடி அவனுக்கு இல்லாம போயிட்டா? அப்போ உங்க கணக்குப்படி யார் பரலோகம் போயிருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சபைக்கு தப்புன்னு சொல்ல வரல. இந்த சாட்சிகள் தேவை, இவைகள் முக்கியமானவைகள், இவைகளை தேவன் தான் செய்கிறார். இவைகளோடு நீங்கள் நின்று விட்டால் நீங்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள். நிச்சயம் ஒரு நாள் நரகத்தில் இருப்பீர்கள். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நிச்சயம் நீங்கள் நரகத்தில் இருப்பீர்கள். அவங்க வீட்டு வாசல வந்து பிச்சை கேட்கிற அந்த அக்கா அது பரலோகத்தில் உட்கார்ந்துருக்கும். நீ சொல்லுவீங்க, நீங்க டெய்லி அந்த அக்காவுக்கு கஞ்சி ஊற்றிருப்பீங்க. நீங்க இப்போ பரலோகத்தில் உட்காந்துட்டு அந்த பிச்சை கேட்குற அக்காட்ட கேட்பீங்க, நான் டெய்லி உனக்கு கஞ்சி ஊற்றுனேனே, அந்த கஞ்சியில் கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்து என் வாயில் கொஞ்சம் சொட்டு சொட்டா ஊற்றுன்னு சொல்லுவீங்க. அங்கே ஊற்ற முடியாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் மாயை. கம் டு அ சொல்யூஷன். நான் போன வாரமாக அந்த டாபிக் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தேன். சபை என்றால் என்ன, ஊழியம் என்றால் என்ன, ஆர்ப்பரிப்போ சத்தமிடுதலோ கூச்சலோ கிடையாது. சத்தியத்தை பேசுவதும், சத்தியத்துக்காக வாழ்வதும், சத்தியத்துக்காக நிற்பதும், சத்தியத்திற்காக முடிவெடுப்பதும் தான் ஒரு விசுவாசி, ஒரு சபை, ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர். That's called church, standing for the voice of the Holy Spirit. என்கிட்ட 3 பேர் சொன்னாங்க, பாஸ்டர் சூப்பர் மெசேஜ் பாஸ்டர்,
உள்ளம் உடைந்து நான் ஒப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. People are getting transformed. மக்கள் மனம் திரும்புவது மட்டுமல்ல, மறுரூபம் அடைகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நம் வாழ்க்கையிலே ஏன் திருப்தியாக முடியவில்லை? ஏன் நமக்குள்ள ஆத்துமா திருப்தியாக மாட்டேங்கி? பிரச்சனை ஒரு இடத்துல இருக்குது. எங்க அந்த பிரச்சனை? ஒரு இடத்துல கேஸ் முடியலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க என்னதான் பல்ல இழிச்சாலும் ஆவில நிரம்பினாலும் ஆத்துமால ஒரு இடத்துல வளர்க்க முடியவில்லை. தேவனுக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கி. ஒரு போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னும் வளர்க்க முடியவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் ஆத்துமால ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் உனக்கு கிடைக்க மாட்டேங்கி. நாய் அலைஞ்சம், நாயை காட்டிலும் மோசமா அது நடந்தா சந்தோஷம் கிடைச்சிடும், இது நடந்தா சந்தோஷம் கிடைச்சிடும், நான் அமெரிக்கா போனால் சந்தோஷம் கிடைச்சிடும், கென்யா போனால் சந்தோஷம் கிடைச்சிடும், நான் ஆப்பிரிக்கா போனால் சந்தோஷம் கிடைச்சிடும், நான் எம்பிபிஎஸ் படித்தா சந்தோஷம் கிடைச்சிடும், எனக்கு பிடிஎஸ் கிடைச்சா சந்தோஷம் கிடைச்சிடும். ஒரு டிஎஸ் படித்தாலும் சந்தோஷம் கிடைக்காது. தற்கொலை பண்ணிட்டு சாகிற எத்தனையோ பேரை நான் பார்த்தாச்சு. எத்தனையோ மருத்துவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணியாச்சு. எத்தனையோ மருத்துவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மருத்துவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு நிற்கலாம். மன நிம்மதியை இழந்து போய் அவன் கொடுக்குற மருந்து கூட அவனுக்கு தூக்க வர மாட்டேங்குது. அந்த ஆத்மீக சந்தோஷம், அந்த ஆத்மீக திருப்தி, மோசே ஜெபம் பண்ணது போல அந்த கிருபையினால் வருகிற திருப்தி இல்லாமல், ஏனென்றால் ஆத்துமாவில் வழக்கு முடியப்படவில்லை. அவன் ஆத்துமாக்குள்ள ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஒரு காரியம் 100% உன் மனசுல கிளியர் ஆகி முடியலை. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அநேகர் வாழ்க்கையிலையும் ஒரு காரியம் கிளியர் ஆகாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதை கிளியர் பண்ணாதான் இங்க கடவுளுடைய சந்தோஷம், கடவுளுடைய காரியம் உங்க வாழ்க்கையில பெரிதாக தெரியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எடுங்க பார்க்கலாம். இதே 90வது அதிகாரத்தினுடைய 7-8 எடுத்து வாசிங்க. உங்களுக்கு நான் தெரியும் பார்க்குறேன். 7-8 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து. சரி, இது யாருடைய ஜெபம்? திரும்ப இதை நோட் பண்ணி திரும்ப அந்த முதல்ல அதை சேர்த்துக்கிடணும். இது யாருடைய ஜெபம்? சும்மா மொட்டைக்கட்டைய மோசையின் ஜெபம். தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் ஜெபம். இது ஜெபம் பண்ணுறது டுபாக்கூர் கிடையாது. இதை ஜெபம் பண்ணுறது தங்கச்சாவி வித்தவன் கிடையாது. இதை ஜெபம் பண்ணுறது தேவனை முகமுகமாக பார்த்தவன், கடவுளை தரிசித்தவன், மக்களுக்காக திறப்பில் நின்னவன். அவன் சொல்கிற வார்த்தை, உங்கள் கோபத்தினால், உங்கள் உக்கிரத்தினால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆண்டவரே? ஏன் வாழ்க்கையில் கலக்கம்? சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளவு கலக்கம்? ஏன் அவ்வளவு கண்ணீர்? ஏன் அவ்வளோ போராட்டம்? ஐயோ, ஏன் புருஷனை வச்சு அவ்வளோ ப்ரெஷர்? ஏன் பிள்ளைகளை வச்சு அவ்வளோ வேதனை? வாசிங்க அடுத்த வசனத்தை. கொஞ்சம் இதெல்லாம் சபை நல்லா சத்தமாக வாசிக்கணும். கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் சபை சத்தமாக வாசிக்கணும். மற்றவன் வெளிச்சத்துக்கு முன்னாடி அவர் நிறுத்தலை. என்னைக்காவது நீங்க உங்க வாழ்க்கையில செய்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி நீங்கெல்லாம் பாவ மன்னிப்பு, உங்க பாவ மன்னிப்புலாம் எப்படின்னா, இயேசு சிலுவையில் மரிச்சாரு, அவர் சிலுவையில் தொங்கினாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று ஒரு டீ கடைக்கு போனேன். அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி டீ கடை, என் காலை ஒரு 10 பேர் மிதிச்சிருப்பான் டீ வாங்குறதுக்குள்ள போட்டி போட்டு. அதில் ஒரு 8 பேர் என்கிட்ட மன்னிப்பே கேட்கல. ஒருத்தன் சாரி அப்படின்னு சொன்னான். ஒருத்தன் காலை தொட்டு கும்பிட்டு உண்மையிலே மனசார மன்னிப்பு கேட்டான். 8 பேர் கேட்கல, ஒருத்தன் கேட்டான். ஒருத்தன் காலை தொட்டு கும்பிட்டு உண்மையிலே மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து கேட்டான். 10 மன்னிப்புல ஒரு மன்னிப்பு எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில ரிடெம்ப்ஷன் ஆஃப் த சின் சிலுவையில நமக்கு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில கடவுள் நமக்காக சிலுவையில செய்து வைத்த பாவ மன்னிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப உண்மையானது, எல்லாம் உண்மை. அதை கேட்கும் விதம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழகா வசனம் சொல்லப்படுது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
from the bottom of the heart பிதாவாகிய தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம லைஃப்ல நிறைய பாவங்களை இன்னும் 100% கடவுள் சமூகத்தில் அந்த வழக்கு முடிக்கப்படவில்லை என்று ஆண்டவர் உங்களோடு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அது சைட் அடித்த பாவமாக இருக்கலாம், செல்ஃபோனில் பார்த்த பாவமாக இருக்கலாம், எந்த கன்றாவி பாவமோ தெரியலை. இப்போ சின் நார்மல் கேஷுவல் ஆகிப்போச்சு. நிறையா சின்ஸ் இன்னைக்கு நார்மல் கேஷுவல். வயசான அங்கிள் இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் சின்ஸ் நார்மல் கேஷுவல். ஃபார் எப்படி அப்படின்னா, ரோட்டில் போகும்போது சைட் அடிப்பது, ஆபாசமாய் நல்லா வெறிக்க பார்ப்பது, இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப சிம்பிளான சின்னாக இருந்தது. இன்னைக்கு இது நார்மல் கேஷுவல் ஆகிப்போச்சு. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய பாவமாக கருதப்பட்டுச்சு. இப்போ இதெல்லாம் ரொம்ப நார்மல் கேஷுவல் ஆகிப்போச்சு. ஏன், ஒரு பாட்டு ஒரு பொம்பளை பிள்ளை டிவியில் பாட்டு பாடினா கூட சிரிக்காங்க எல்லாரும். நீ இதுல வெளியே வந்தாதான் பிரதர் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் உன்னுடைய அதான் அழகா சொல்லப்போ, அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்கள் அந்தரங்க பாவத்துல பல விதம் இருக்கு. கெட்ட வார்த்தை போட்டு பொண்டாட்டிய அது ஒரு பாவம், அது வெளியரங்கமான பாவம். பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க போறது வெளியரங்கமான பாவம். அந்தரங்க பாவத்துல இருக்கியே நீ நிறைய பேர். இன்னும் இந்த வழக்கு முடிக்கப்படாத வரைக்கும் நீ கிருபையினால திருப்தி ஆக முடியாது. ஆண்டோடைய பிரச்சனத்தினால திருப்தி ஆக முடியாது. யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் சம் சீக்ரெட் சின்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல சீக்ரெட் சின்ஸோடு போராடி கொண்டு இருக்கிறீங்க. டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்க. சீக்ரெட் சின்ஸ்ல இருந்து வெளியே வரணும். சீக்ரெட் சின்ஸ்ல இருந்து கர்த்தர் சபையின் மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும். ரிப்பெண்டன்ஸ் உனக்கு தேவை சபையே. சீக்ரெட் சின்ஸ் உனக்கு வெளியே வரணும். யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிற உன் ஆபாசம் உனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிற. அவர் மன்னிச்சிட்டார் நினைக்கிற, அவர் மன்னிக்கல. வழக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர் தீர்ப்பு தான் வழங்கல. ட்ரையல்ஸ் ஆர் கோயிங். மறந்துடாத. ஒரு கோர்ட்ல ஒரு வழக்கு முடிக்கிறதுக்கு முன்பதாக ட்ரையல்ஸ் ஓடும். அந்த ட்ரையல்ஸ் போகும்போதே டென்ஷனாக இருக்கும் தெரியுமா? கோர்ட்டில் வழக்கு போகும்போது கூண்டில் ஏறி விசாரணை போய் கொண்டு இருக்கும்போது எப்படி இருப்பான் கைதி? டென்ஷனாக இருப்போம். வாழ்க்கையில் இப்போ போய் கொண்டு இருக்க அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அந்த அப்படியே அந்த மனநிலை, அந்த குழப்பம், அந்த பிரச்சனை, அந்த வேதனை, அந்த வாழ்க்கையில் ட்ரையல்ஸ் ஆர் கோயிங். ஃபினிஷ் பண்ணு. கடவுள் பாதத்தில் விழுந்து அமர்ந்திருந்து காத்திருந்து, ஆண்டவரே நான் தெரிஞ்சு செஞ்சேன்னு சொல்லு. இந்த வார்த்தையை நிப்பாட்டு. கிறிஸ்தவர்கள் நான் தெரியாம பண்ணிட்டேன் பொய் சொல்லாத தயவு செஞ்சு. நீ 18 வயசு தாண்டிட்டேன்னு இல்லை. 3 வயசு பிள்ளைக்கு பாவம் தெரியுது என்னன்னு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு காதல் தெரியுது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு எப்படி குழந்தை பெப்பதுன்னு தெரியுது. சோ நடிக்காதீங்க. ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன். பெரிய பொய் இது. ஆண்டவர்கிட்ட போய் கதறு. இன்னைக்கு தெரிஞ்சு பண்ண அந்த அந்தரங்க பாவத்தெல்லாம் தெரிஞ்சு பண்ண ஆண்டவர்கிட்ட அட்மிட் பண்ணு. ஆண்டவனை யோக்கியனா அவனை மாற்றுவார். வேதம் சொல்லுது, தேவன் தெரிந்து கொள்ளுகிறவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவனை நீதிமானாக்குகிறார். நீ ஒன்ஸ் ஆண்டவர் சமூகத்தில் அந்தரங்க பாவங்களை, நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து அந்தரங்க பாவம், நான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற தலைப்பு வெறும் பாவம் அல்ல, அந்தரங்க பாவம், சீக்ரெட் சின்ஸ். உடனே எல்லாரும் பார்ப்பாங்க இது ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க, பொம்பளைங்க நிறைய பண்றாங்க. இது எல்லாத்திலையும் கடவுள் சமூகத்தில் வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா ட்ரையல்ஸ் ஓடி 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 நொந்து நூடுல்ஸ் ஆகி அவருடைய உக்கிர கோபத்தினால் கலங்கி போய் நிற்ப. உன்னை சாவவும் விட மாட்டாரு, உன்னை வாழவும் விட மாட்டார். 2 கட்ட நிலைமையில உன் வாழ்க்கை அல்லோலப்படும் என்று கர்த்தருடைய மனுஷனா சொல்றேன். இது 2க்கும் நடுவில் உங்களை மனசை தேத்தாத. கடவுள் என் தொழிலை ஆசீர்வச்சிட்டு இருக்காரு. கடவுள் எனக்கு தங்க செயினை கொடுத்துருக்காரு. கடவுள் எனக்கு கம்மலை கொடுத்துட்டாரு. கடவுள் எனக்கு வீட்டுக்கு கதவை கொடுத்துட்டாரு. கடவுள் எனக்கு மண்டையில் முடிய கொடுத்துட்டாரு. உழைத்தால் ஊதியம் உண்டு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க சும்மா. நீங்கள் எவ்வளோதான் ஜோமனால மல்லாக்கப்பட்டு தூங்கினா வீட்டுக்கு ஆசை வருமா? பிறவென்ன சும்மா இது கடவுள் அதுக்கு இருக்கு. முட்டாள் இல்லை, முட்டாள்தான்.
foolish things. பைபிள் என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் தான் சொல்லுது. படுத்துட்டு சாப்பிடுவாய்ன்னு சொல்லல, நீ உழைச்சா சாப்பிடுன்னு பைபிள் சொல்லுது. இவங்களுக்கு இதில் ஒரு கம்ஃபர்ட், நான் வந்து சபைக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தேன், இது ஆண்டவர் என் கூட இருக்கார். கூடலாம் இல்லை, வழக்க போட்டு தொடுத்துட்டு இருக்கார். வீட்டில் கண்ணீரின் பாதை, மனசில் ஒரு பெரிய உபாய வேதனை. நிறைய பேர் லைஃப் இது போயிட்டு இருக்கு, வேதனை, பெயின் பெயின் பெயின், ஏதோ ஒரு வேதனை. அந்த பெயின் எல்லாம் போகணும் அப்படின்னா அந்தரங்க பாவங்களை கர்த்தர் கண்களுக்கு முன்பதாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் வைத்தவர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, அதை அறிக்கையிட்டால், அதை அவர் சமூகத்தில் அர்ப்பணித்தால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் மனுஷனை பொறுத்த மட்டும் பாவம் வெளியரங்கமான மட்டும்தான் கதறுவான், அழுவான், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாவான். நான் என்ன சொல்றேன்னா, அது வெளியரங்கமாக்கப்படவும் வேண்டாம், அப்படி ஒரு சூழ்நிலைக்குள் கர்த்தர் உன்னை தள்ளவும் வேண்டாம். அதற்கு முன்பதாக அவர் சமூகத்திலே அவைகளை எல்லாவற்றையும் தீர்த்து கட்டிவிட்டு கர்த்தருக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்லட்டுமா? ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்களேன், அந்த சமாதானமே பெருசு, அந்த கட்ஸே பெருசு, அந்த தைரியமே பெருசு, அந்த மன நிம்மதியே பெருசு, அந்த தைரியமே பெருசு. லிவிங் டுவர்ட்ஸ் காட்ஸ் ஹோலினஸ், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக வாழுகிறதே மனசுல அவ்வளவு தைரியம் கொடுக்கும். நீங்க சொல்றீங்க 10 மணி நேரம் அந்நிய பாஷை, 40 மணி நேரம் உபவாச ஜெபம். ஆண்டுடைய பரிசுத்தத்துக்கு ஈடு உள்ளாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பலன் உங்களுக்குள்ள வெறித்தனமா இருக்கும். ஆவிக்குரிய பலன் இன்க்ரீஸ்டா இருக்கும். கர்த்தர் செவி கொடுப்பார். பிசாசை பார்த்தா பயம் இருக்காது, நோயை பார்த்தா பயம் இருக்காது, போராட்டங்களை பார்த்தா பயம் இருக்காது. இன்னைக்கு இந்த சபையா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கு முன்பதாக நிறுத்தி விட்டீர். எங்க வாழ்க்கையில உம்முடைய கோபத்தினால் நாங்கள் என்ன பண்ணி போகிறோம்? நாங்கள் கலங்கி போகிறோம். இந்த கலக்கத்தை எல்லாம் மறைய பண்ணுங்க. இனி நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம், இனி உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே என்ற தீர்மானம் எடுத்தீங்கன்னா அவர் காலையிலே கிருபையினால் உங்களை திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்க நான் விரும்புகிறேன். மோசே செய்த ஜெபத்தினுடைய அடுத்த சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அடுத்து 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனமா? 12 என்னவா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களை. அந்த வயசான காலத்தில் மனுஷன் ஜோம் பண்ணுறான். அவர் உண்மையிலே அந்த ஏஜ் ஃபேக்டரில் தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். சொல்லட்டுமா? அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசிங்க. ஏஜ் ஃபேக்டரில் தான் எழுதுகிறார். 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாமா? எங்கள் ஆயுசை நாட்கள் 70 வருஷமோ, பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வயசுலாம் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வயசெல்லாம் உங்களுக்கு கம்மி தான். என்னைக்கு டிக்கெட்டை வாங்குவீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நாட்களை என்னும் அறிவை தாரும். தேவனுடைய பிள்ளைங்க வாழ்நாள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நான்லாம் இப்போ அடிக்கடி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ காலம் வாழ போகிறோன்னு தெரியலை, எவ்வளோ காலம் கடவுள் உயிரோடு வச்சிருப்பாருன்னு தெரியலை. காலம் வரும், இன்னும் வரட்டும், அது 40 வயசு வரும், அப்போ ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்வோம். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகட்டும், பார்த்துக்கலாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். இன்னும் ஒரு 5 வருஷம் தாண்டட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஞான ஸ்நானம் எடுப்போம். இல்லை, எப்படின்னு எனக்கு புரியலை. வேதம் சொல்லுது, நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும். உழைக்கிற நீ உனக்கு நாட்கள் கம்மி என்பதை புரிஞ்சுக்கோ. உற்சாகமாக வேலைக்கு போ, தூங்காத வீட்டில் லீவ் போட்டு. ஊழியம் செய்கிற நீ படுத்து தூங்காத, உற்சாகமாக ஊழியம் செய். நாட்களை என்னும் அறிவை தாரும். நமக்கு அந்த மென்டாலிட்டி வேணும்.
நமக்கு ஆயுஷ் நாட்கள் எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது. இந்த ஃபெய்த்லாம் இதில் கொண்டு வந்து பேசக்கூடாது. டுபாக்கூர் மாதிரி நமக்கு யோசிக்கணும். நமக்கு டேஸ் ஆர் வெரி டூ ஷார்ட் ஃபார் அஸ். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கொஞ்ச காலம் அவ்வளவுதான். ஆண்டவருக்காக ஒன்று ஆண்டவருக்கு பிரோஜனமா இருப்போம், சபைக்கு பிரோஜனமா இருப்போம், பாஸ்டருக்கு பிரோஜனமா இருப்போம், ஊழியத்துக்கு பிரோஜனமா இருப்போம், தேவ ராஜ்யத்துக்கு பிரோஜனமா இருப்போம், பிள்ளைகளுக்கு பிரோஜனமா இருப்போம், புருஷனுக்கு பிரோஜனமா இருப்போம், மற்றவங்களுக்கு பிரோஜனமா இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் காலையில் எந்திக்கும் பொழுது எனக்கு இன்னைக்கு ஆயுசு நாள் ஒரு நாள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போய் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து உங்கள் பெட்ரூமில் எழுதி ஒட்டி வைங்க. ஆயுசு நாட்கள் குறைகிறது அப்படின்னு படுத்திருக்கிற பெட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் அடித்து ஒட்டி வைங்க. அப்படின்னா புருஷன் முன்னாடி சண்டை போடுறத போல நிப்பாட்டுவீங்க. பொண்டாட்டி நைட் சண்டை போடுற முன்னாடி யோசிக்கணும், இன்னைக்கு நைட் சண்டை போட்டு தூங்குறோமே, நாளைக்கு காலை செத்து போயிட்டா சாரி கேட்கறதுக்கு இருக்க மாட்டாரே அப்படின்னு யோசித்தேன்னா நீ முந்தின நாள் நைட்டு பேச மாட்டேன் வள வள வளன்னு. சண்டே சர்ச்சை கட்டடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் சண்டே நம்ம இருக்க மாட்டோமே உயிரோட அப்படின்னு யோசித்தேன்னா இந்த சண்டே நீ லீவ் போட மாட்டேன். நாட்கள் என்னைக்காவது தேவனுடைய பிள்ளைகள் தேவ மனுஷனாகிய மோசேயின் ஜெபம், கடவுளை முகமுகமாக பார்த்தவன் அவன் அப்படிலாம் தைரியமாலாம் சொல்லலை. நான் கடவுள்கிட்ட பேசி ஆயுஷ் நாட்கள் என்ன பண்ணிக்கிடுவேன், அதனால தான் கடவுள் அவன்கிட்ட பேசியிருக்கார். அவன் இன்னைக்குமே ஆண்டவர் யார்கிட்ட தெரியுமா ரொம்ப வச்சுக்கிடுவாரு, டேக் இட் ஃபார் கிராண்டட். பைபிளை நீங்கள் நல்லா தேவதாசரில் அனலைஸ் பண்ணி பாருங்க. கடவுள் ஒருத்தன் கூட பேசுறாரு இடைப்படுறாருன்னா எவனையுமே அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அந்த தேவதாசர்கள் பட்டியலில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தன் எடுத்திருப்பான் பிள்ளையாம அவன் தலையை கருத்து கொத்தி போட்டிருப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவரையும் ஆண்டவர் பிரசனத்தையும் கடவுள் தந்த வாய்ப்பையும் டேக் இட் ஃபார் கிராண்டடாக வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இன்னைக்கு சபை அப்படிதான் உட்காந்துருக்கு. ஒரு பாஸ்டர் ஆகி நானும் அப்படிதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். டேக் இட் ஃபார் கிராண்டட். அது பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, அதானே பார்த்துக்கலாம். டேக் இட் ஃபார் கிராண்டட். மோசே எதையுமே தான் வாழ்க்கையில் டேக் இட் ஃபார் கிராண்டடாக பார்க்கல. ஆண்டவர் முகமுகமாக பார்த்தவன் ஆண்டவர்கிட்ட பேசி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு 40 வருஷத்தை வாங்கிக்கலான்னு பார்க்கலாம். நமக்கு டூ மச் கான்ஃபிடென்ஸ். பாவமா செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். டேக் இட் ஃபார் கிராண்டடா தம்பி. டேக் இட் ஃபார் கிராண்டட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தவங்க நம்ம கூட நல்லா பழகிறாங்க அப்படிங்கிறதுக்காக புகுந்து விளையாடுறது, மிளகா அரைப்பது, தலையில் என்ன அரைப்பது. கடவுள் லூசு கிடையாது. அவர் அன்பானவர், பாசமானவர், அவர் லூசு கிடையாது. அவர் நீங்க நம்ம லைஃப்ல எவ்ரிதிங் இஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். சண்டே சர்வீஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஊழியம் அடுத்த வருஷம் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஞானஸ்நானம் டேக் இட் ஃபார் கிராண்டட். காணிக்க டேக் இட் ஃபார் கிராண்டட். சொல்லுங்க, அடுத்து வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படி பட்டியலில்? மிளகா அரைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் வச்சிருப்பீங்களே. குடும்ப ஜபம் டேக் இட் ஃபார் கிராண்டட். எல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டட். எதை தொட்டால் பார்த்துக்கலாம். நம்ம ஆண்டவர், நம்ம தேவன். தம்பி, நாளைக்கு இருப்பியா செத்து போயிடுவான்னு தெரியல. வாழ்க்கையில் நாட்களை என்னும் அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். anything can happen at any time. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த லைஃபை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இன்னைக்கு வருது? வாழ்க்கையை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இன்னைக்கு வரணும். ஆமென், வரணும். பல்ல எழுச்சிட்டு போகக்கூடாது வீட்டுக்கு போகும்போது. இன்னைக்கு வீட்டில் நீ கறிக்குழம்பு ஊற்றி திங்கும் போது யோசிக்கணும், நம்ம வாய்ஸ் நாட்கள் ரொம்ப கம்மி தான். நமக்கு நல்லபடியாக பிள்ளைகளை சீக்கிரம் சேர்க்கணும், நல்லபடியாக வேலைக்கு போகணும். இருக்கிற கொஞ்சம் காசை என்ன பண்ணக்கூடாது, ஊதாரித்தனம் பண்ணி ரோட்டு வழியை செலவு பண்ணிட்டு தின்னுட்டு அழிக்கக்கூடாது. இருக்கிறத கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். வாழ போகிறது கொஞ்ச காலம், சபைக்கு பிரோஜனமாக இருக்கணும். வாழ போகிறது கொஞ்ச காலம். அல்ப சந்தோஷத்துக்காக பாவங்கள் செஞ்சு வாழ்க்கையை நாசமாக்கிடக்கூடாது. ஆத்மாவை கெட்டு போக வச்சிடக்கூடாது. லைஃப் சீரியஸ்னஸ். நான் அவனை கேட்குறேன், இன்னைக்கு டாக்டர் சொல்லிட்டாரு 3 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடிகாரன்ட்ட சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அந்த குடிகாரன் போய் குடிப்பானா? நான் கேட்குறேன், குடிப்பானா? குடிக்க மாட்டான். லைஃப் நாட்களை என்ன ஆரம்பிச்சிட்டாரு,
பாவம் ஓடி போயிடுச்சு. அதான் மோசே கடவுள்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே வாழ்க்கையில் எனக்கு 10 நாளோ 20 நாளோ இருக்கிறது என்பது எனக்கு என்ன பண்ணுங்க, ஞாபகப்படுத்துங்க அடிக்கடி. எனக்கு இந்த காஷ்மீரை குறித்து வெளிப்பாடு தாங்க, எனக்கு ஆந்திராவை குறித்து வெளிப்பாடு தாங்க. இன்னைக்கு எல்லாரும் கை தூக்கி கேளுங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ காலம் வாழ போகிறேன், வெளிப்பாடு தாங்க. என்ன கையை காணும், பயமா இருக்கோ? நல்லா 2 கையை தூக்கு, பரவாயில்ல, இந்த வெளிப்பாடு உனக்கு வேணும். நல்லா 2 கையை தூக்கு. ஆண்டவரே எனக்கு நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்பதை ஒரு வெளிப்பாடாக எனக்கு தாங்க. நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாங்க. வாழ்க்கை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? லைஃபுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சிட்டா பொம்பளை, தண்ணி, சிகரெட்டு, அடிதடி, சண்டை, வைராக்கியம், வீம்பு, உலக சுகம், உலகத்துக்காக வாழுகிறது, இது எல்லாமே போய் மைண்ட் எல்லாம் சூப்பராக டியூன் ஆகும். நான் வாழ்ந்தா ஆண்டவருக்காக வாழுவேன், செத்தாலும் தேவனுக்காக சாவேன். ஐ எம் ரெடி டு கோ ஃபார் ஜீசஸ். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? இயேசுவின் பின்னே போக துடித்தே. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் பின்னே போக துடித்தே, பின்னோக்கே நான் சொல்லுங்க. சிலுவையின் முன்னே, சிலுவையின் முன்னே உலகம். சொல்லுங்க. சிலுவையின், சொல்லுங்க. சிலுவையின் முன்னே, சிலுவையின் முன்னே பின்னோக்கே, பின்னோக்கே Yes, I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Come on everybody. சிலுவையின் முன்னே, சிலுவையின் முன்னே. சொல்லுங்க. சிலுவையின் முன்னே பின்னோக்கே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஓ நமராசே இயேசுவே, பின்னோக்கே நான். கரங்களை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை. அது தேவனுக்காக, உலகத்துக்காக அல்ல, பாவத்துக்காக அல்ல, சிற்றின்பத்துக்காக அல்ல, அசுத்தத்துக்காக அல்ல, தேவனுக்காக. சத்தமா சொல்லுங்க. தேவ ராஜ்யத்துக்காக, என் சர்ச்சுக்காக, கர்த்தர் தந்த அழைப்புக்காக, கர்த்தர் தந்த ஜீவியத்துக்காக இந்த வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். நாட்களை என்னும் அறிவை தந்து என்னை ஆசீர்வதியும். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல மேல இருக்கவங்கள நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆவியில நான் பார்க்கிறேன், ஆவியானவர் கிரியை செய்கிறார். நிறைய பேருக்கு வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு வாழ்க்கையை குறித்து ஒரு கொஸ்டின் மார்க் வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய், தேவ சமூகத்தில் போய் நின்று உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற வழக்கல்களை தீர்த்து போட்டு
தேவனுக்காக வாழ ஆரம்பிங்க. ஆமென். அடுத்த வசனத்தை நான் விரைந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 61 அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 61:7 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61:7 வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் இப்படி ஒரு லைஃப் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் எத்தனை சுதந்திரம் அடைவார்கள்? இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இதுக்கு டெஃபினிஷன் தேவையில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 30:5 வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 30:5 விரைந்து போகிற சங்கீதம் 30:5 வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க என்னது? ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமை பொழுதோ, அவர் தயவு ஆயுள் காலம் வரை, சாயங்காலத்தில் அழுகை தங்கோ, விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இதே 30வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 30:11 திரும்ப என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனை பண்ணும்படியாக. அப்போ இந்த வசனத்தினுடைய தலைப்பை வாசிங்க. அப்போ நீங்கள் புரியும். எல்லாத்துக்குமே இந்த தலைப்பை வாசிக்கணும் சங்கீதத்தில். அப்போ தான் இது என்னென்ன புரியும் உங்களுக்கு. வாசிங்க பார்க்கலாம். இது என்ன சங்கீதம்? சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். இது என்ன சங்கீதம்? கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம். இப்போ தாவீது வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிமை வர்றதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில் ஒரு உபத்திரவ பாதை இருக்க தான் செஞ்சுருக்குது. என்ன உபத்திரவ பாதைனா, அவன் ரெட்டிலே அமர்ந்திருந்தான். எதில் அமர்ந்திருந்தான்? யாருங்க ரெட்டில் அமர்ந்திருப்பா? உபவாசம் இருக்கிறவர்கள் எதில் அமர்ந்திருப்பாங்க? ரெட்டிலே அமர்ந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவன் வாழ்க்கையில் இரட்டை கலைந்து போட்டு, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எதை கலைந்து போட்டு? அவனை ரொம்ப காலம் கர்த்தர், நான் சொல்லுகிறேங்க, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா, தேவனுக்காக வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ரெட்டை உடுத்துகிற அனுபவம் வருமா? வரலாம். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. கர்த்தர் அந்த சீசனை மாற்றி போடுவார். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் பிசாசு உங்களை சோதிப்பான். நீ ஆண்டவரை தானே தேடி போகிற, நீ தேவனை தானே தேடி போகிற. ஏன்னா நீங்கள் எப்பவுமே இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்லே ஃபோக்கஸாக இருக்கிறதுனால, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், குழந்தை, பிள்ளை, குட்டி, வீடு, கல்யாணம், காரு, பைக்கு, சைக்கிள், பங்களா, சைக்கிள் டயரு, டியூபு, இதிலே நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால அதான் சொல்லுகிறேன், இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. பிசாசு உங்களை ஏவ முடியாது. நான் ஏன் இதுக்கு மேலே ஆசை ஏன் வர வேண்டாம், இதை போட்டு ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க, இதெல்லாம் நடந்தாதான் கடவுள் உங்கள் கூட இருக்காரு அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு ஏன் வேண்டான்னு சொல்லுகிறேன்னா, பிசாசு உங்களை ஏவுகிறதுக்கு, தாக்குறதுக்கு இது ஒரு ஆயுதம். அந்த பிசாசு உங்கள் உள்ளத்தில் அந்த ஆசையை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லுவான், நீ கர்த்தரை தானே தேடின, உனக்கு வீடு கிடைக்கல. நீ ஆண்டவர் தானே தேடின, உனக்கு குழந்தை கிடைக்கல. கர்த்தரை தானே தேடின, உனக்கு கல்யாணம் ஆகலை. ஆண்டவர் தானே தேடின, உனக்கு சைக்கிள் கிடைக்கல. கடவுளை தேடின, உனக்கு கார் கிடைக்கல. பார், பக்கத்து வீட்டுக்காரனை பார், அவன் சண்டே சர்ச்சுக்கு போக மாட்டான், அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் அதை பண்ண மாட்டான், இதை பண்ண மாட்டான். உனக்கு ஆசையே அதில் இல்லைன்னா எப்படிங்க அந்த பிசாசு உன்னை ஏவ முடியும்? நீ அதுக்கு மேலே ஒரு நாட்டமே இல்லாதவன். அதான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துக்கு மேலே உனக்கு ஆசை இல்லாமல் போயிட்டுனா, பிசாசு உங்களுக்கு 10 ஃபோட்டோவை காமிச்சு, நீ என்னத்தை சர்ச்சுக்கு போய் என்ன இந்த ஒரு ஃபோட்டோவில் ஒன்று கூட கிளிக் ஆகலைன்னு சொன்னாலும் உனக்கு அதில் ஈடுபாடே இருக்காது. இப்போ உனக்கும் தேவனுக்கும் நடுவே அந்த மனஸ்தாப கோளாறு, அந்த மனஸ்தாப கோளாறே வரைனா எக்ஸ்பெக்டேஷன் லெவல் 0. யோபு எல்லாம் வாழ்க்கையில் அழியும் போது அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் கடைசி நாளில் வருவார். அவ்வளோதான். அதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அவன் எதிர்பார்ப்பு 0வா இருந்ததுனால தப்பிச்சான். நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில எதிர்பார்ப்பு 0வாயிரணும். அப்படி மாறும் பொழுது பிசாசு உங்களை ஏவ முடியாது. இது நான் உங்களுக்கு பிராக்டிக்கலாக சொல்லித்தாரேன், யதார்த்தமாக சொல்லித்தார். ஆபிரகாம் வாழ்க்கையில் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பை தான் சோதித்தார். அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு ஏன் பலியிட சொன்னார்? அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், நம்ம வயசாகி போயிட்டோம், இந்த வயசான காலத்தில் நமக்கு நம்பிக்கை எல்லாம் யாரு?
பிள்ளை தான். அந்த எதிர்பார்ப்பை தான் ஆண்டவர் சோதித்து பார்த்தார். சில விஷயம்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் பண்ண முடியாது. கடவுளுக்கு அடுத்த விஷயங்கள்லாம். அன்னைக்கு மட்டும் ஆபிரகாம் மட்டும் பொண்டாட்டிகிட்ட போய் ஆண்டவர் பிள்ளைய பலி கொடுக்க சொல்லுகிறாரு, நான் போய் ஈசாக்க பலி கொடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி சாராள்கிட்ட கேட்டிருந்தா சாராள் என்ன பண்ணியிருப்பா? ஆபிரகாம பலி கொடுத்துருப்பா. ஆபிரகாம் பிள்ளைக்கு பதிலாக தகப்பன் என்னவாயிருப்பாரு? கிழவனை கெட்டி கையும் காலுமா, யோ பிள்ளைக்கு பதிலாக யார் செத்து போயிரு? நீ செத்து பேர் கிழவா, இதுக்கு மேலே நீ உயிரோடு ஒன்று ஆக போகிறது கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த எதிர்பார்ப்பு அவன்கிட்ட இல்லை. ஐயோ பிள்ளைய பலி கொடுத்துட்டா பொண்டாட்டி நம்மளை நல்லா வச்சுக்கிடுவாளா? ஏற்கனவே நல்லா வைக்கல போல. அதனால தான் அவன் தைரியமாக முடிவெடுத்துட்டான். கொடுத்து ஒன்று தான் கொடுக்கவே. அவன் எதிர்பார்ப்பே ஜீரோவாக இருந்துச்சு அவனுக்கு லைஃப்பில். அதனால தான் ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய அந்த பலனமாய் இருக்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஐ எம் யுவர் ரிவார்ட். அதனுடைய இன்னொரு ஆங்கில பதம் சொல்லுகிறது, நான் உனக்கு குழந்தை மாதிரி, நான் உன்னுடைய சந்தானம் மாதிரி, நான் உனக்கு குழந்தை மாதிரின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அவன்கிட்ட ஒரு ஸ்டேஜில். தேவ பிள்ளையே, தாவீது வாழ்க்கையில் ஒரு பிரதிஷ்டை வருது, கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம். அந்த சங்கீதத்தை துவக்கும் போது ஐயா சோகத்தில் துவக்கிறார். வசனத்தை வாசிங்க, 27-30 அதிகாரம் வசனத்தை வாசிங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் இருக்க தான் செய்யும். இது மத்தியில் நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும். அதுதான் மெய்யான சபை, அதான் மெய்யான சத்தியம், அதான் மெய்யான வார்த்தை. வாசிங்க பார்க்கலாம், 31 வாசிங்க. பாரு, கிரக பிரதிஷ்டை அன்னைக்கு அவர் ரொம்ப நல்ல வார்த்தையோடு தொடங்குறார். ஆமாம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பால்காய் பண்ணைக்கு இப்படியா தொடங்குவீங்க? ஏன் எதிரிகள் எல்லாரும் வந்து விட்டபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு துவங்குவீங்களா? ஆனால் தாவீது துவங்குறார் கிரக பிரதிஷ்டை அன்னைக்கு. வாசிங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். 30:5-11 வாசிங்க பார்க்கலாம். 30:11 வாசிங்க. புலம்பல. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்? அந்த கிரக பிரதிஷ்டை நடக்கிற வரைக்கும் சார் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? புலம்பிட்டே இருந்திருக்காரு. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என இரட்டை. அப்படின்னா உபவாச ஜப நாட்கள் இருந்த நாட்களை எல்லாம் மாற்றி போட்டு வாசிங்க. மகிழ்ச்சி எனும் கட்டினால் என என்ன பண்ணினீர்? இடை கட்டினீர். வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்றவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக கரங்களை தட்டி, நல்ல சத்தமாக கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளைகளே? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த மோசே சொன்ன மாதிரி தேவரீர் எங்களை துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி நல்ல ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:17. மோசே சொல்ற மாதிரி ஆண்டவர் நம்ம கோவத்தில் கலங்கடித்தாலும் கோவத்தில் நம்மளை நொறுக்கினாலும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு நம்முடைய அந்தரங்க காரியங்களை வழக்குகளை நிவர்த்தி செய்து முடித்தால் இந்த பிரச்சனை எல்லாம் எப்படியாக மாறி போகிவிடும். 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க பார்க்கலாமா? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. அப்பா வெயிட் பண்ணுங்க, திரும்ப இந்த வசனத்தை நல்லாவே வாசிக்கணும். மேலும் நம்ம எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? மேலும் நாங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேலும் நீங்கள். மேலே இருக்கவங்களாம் பக்கத்தில் பார்த்து நல்லா சொல்லுங்க, மேலும் நீங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல. பக்கத்தில் பார்க்குற காணப்படுகிற வீடை அல்ல, காணப்படுகிற நகையை அல்ல. பக்கத்தில் பார்த்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள், காணப்படுகிற காரை அல்ல, காணப்படுகிற பட்டுச்சேலையை அல்ல. அப்படிதான் ஒருத்தன் காணப்படுகிற வேலை நோக்கி போனான். அவன் யாரு? லோத்து. என்னைக்குமே காணப்படுகிறவர்களை நோக்கி போகக்கூடாது, காணப்படாதவைகளை நோக்கி போகணும். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகள் என்றால்
நம்ம மனசுக்கு புரியாத விஷயத்தை கர்த்தர் செய்யும்போது சந்தோஷமா செய்ய ஆரம்பிக்கணும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நம்ம அப்படி கிடையாது. இந்த வசனம் உள்டாதான். நாம் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகள் தான் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கணும். நம்ம கண்ணில் எதை பார்க்குறோமோ அதை தான் நம்புவோம். இன்னைக்கு மாற்றுங்க வாழ்க்கையில். இவைகள் எதுவுமே நிரந்தரம் அல்ல. காணப்படாதவைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிங்க, நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க? சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க? நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதிகமான. மோசே சொல்றாரு, எங்களை மகிழ்ச்சியால் இடைக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பக்தன் இப்படியாக எழுதுகிறாரு, அதிகமான நித்திய கனமகிமை. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமான நித்திய கனமகிமை நமக்கு உண்டாக்கும். ஆண்டவர் நிமித்தம் பாடுபடுங்கள். என்ன அல்லேலூயாவை காணோம். தேவன் நிமித்தம் நிந்தனை அனுபவிங்கள். ஆண்டவர் நிமித்தம் தூஷிக்கப்படுங்கள். என்ன பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போமே. கர்த்தர் நிமித்தம் காரி துப்பப்படுங்கள். கர்த்தர் நிமித்தம் குடும்பத்தாரால் ஒதுக்கிப்பட வைங்கள். பைபிளை தூக்க நிமித்தம் அவமானப்படுத்தப்படுங்கள். ஊழிய தரிசனத்தை பேசுவது நிமித்தம் குடும்பத்தாரால் அவமதிக்கப்படுங்கள். ஆமென். தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறது நிமித்தம் தூஷிக்கப்படுங்க. தேவ மனுஷனா சொல்றேன், கர்த்தர் எல்லாத்திலையும் கணக்கில் வச்சிருக்கார். அதிகமான நித்திய கனமகிமை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை இந்த பாதை வேணா உங்களுக்கு உபத்திரவமாக இருக்கலாம். இயேசுவை பின்பற்றுகிற பாதை கொஞ்சம் உபத்திரவமாக இருக்கலாம், பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னைக்குமே கர்த்தர் பக்கம் நிற்கும் போது பிசாசு நின்று யுத்தத்தை செய்ய தான் செய்வான். when you stand for the kingdom of God. நான் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இந்த சபைக்காக, இந்த ஊழியத்துக்காக, இந்த தேவ ராஜ்யத்துக்காக நான் நின்றுருக்கேன். என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து, அதாவது பைபிளில் சங்கீதக்காரங்க தாவீது சொல்லுகிறபடி கண்ணீர் எனக்கு உணவு அப்படிங்கிற மாதிரி எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஊழியத்து நிமித்தம் நான் பார்த்தது, இன்னைக்கு வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பது கண்ணீர் தான் எனக்கு உணவு இந்த ஊழியத்தில். ஆனாலும் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டுடைய சத்தியமும் வார்த்தையும் உள்ளத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக நான் நிற்கத்தக்க அளவுக்கு தேவன் பலப்படுத்தி இருக்கார். ஒரே ரீசன், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். ஏன்னா தரிசனம் அவர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. தரிசனத்தை பேசும்போது உலகம் உங்களை பைத்தியமாக தான் பார்க்கும். ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களை ஒவ்வொன்றும் செய்யும் போதும் இந்த பூமி உங்களை தூசிக்கும், மனுஷங்க உங்களை தூசிப்பாங்க. என்னைக்குமே சொல்வேன், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தாசர்கள். நேற்று நைட் நான் உட்கார்ந்துருக்கும் போது பாலி எங்கச்சோடைய மெசேஜ் எனக்கு யதார்த்தமாக வந்துச்சு. அவர் தான் சாட்சியை பகிரும் போது என் மனசில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் தன்னுடைய தரிசனத்தை முதலாய் சொல்லும் போது அந்த தேசத்தின் மக்கள் தூஷிச்சார்களாம். அப்படி தூஷிச்சாங்களாம் மக்கள். இவன் சொல்றது எப்படி இந்த சபை மக்கள் மூலமா நடக்கும்? இவன் சொல்ற விஷயம் இவன் ஊழியத்தின் மூலமா எப்படி நடக்கும்? ஆனா கர்த்தர் அந்த அவரை அல்லாத அநேக மக்கள் மூலம் அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். The only one thing, persistent. ஆண்டுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய காரியத்தில் ஓடக்கூடாது. பிரச்சனை வருது, உபத்திரம் வருதுன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. வாட் ஐ எம் கோயிங் த்ரூ ப்ராக்டிக்கலி நான் சொல்லித்தரேன் மக்களுக்கு. பிரச்சனைகளை, உபத்திரவங்கள், வேதனைகளை பார்த்து தேவனை விட்டோ, தேவ பிரசனத்தை விட்டோ, தேவ சமூகத்தை விட்டோ, கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டுட்டு ஓடக்கூடாது. ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே நீங்கள் கொண்டு போட்டாலும் உங்கள் பாதத்தில் தான் உழுவேனே. ஆண்டவரே நீங்கள் என்னை எப்படி கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் என் பாவத்தினால கொண்டாலும் சரி, நீ என்னை பரிசுத்தத்தினால கொண்டாலும் சரி, வாட் எவர் இட் இஸ்,
இந்த உபத்திரவத்தின் பாதை நிமித்தம் நான் ஒரு நாளுமே மறுதலிப்பது இல்லை. இந்த உபத்திரவம் உண்மை என்னையும் பிரிப்பது இல்லை. இந்த உபத்திரவம் உங்களை விட்டு வெளியே எடுக்க போறதே கிடையாது. பவுல் எழுதுகிறார், நித்திய கனமகிமை உண்டாக்கும். இம்மையிலையும் கர்த்தர் கொடுப்பாரு, மறுமையிலையும் கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்றவங்க சத்தமாக கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போய் கொண்டிருக்கிற உபத்திரவத்தின் பாதைகள் ஒரு நாளும் தேவனை விட்டு பிரிக்கவே பிரிக்காதுங்க. அது நித்திய கனத்தையும் நித்திய மகிமையையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் உண்டாக்கும். இப்போ சொல்லுங்க, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் தேவரீர் எங்களை துன்பப்படுத்தின நாட்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியால் எங்களை இடைக்கட்டும் ஆண்டவரே. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8110096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.